வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சாது மிரண்டால். கதைக்குள்ள போலாமா? அக்கா, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மோர் குழம்பு செஞ்சிருக்கேன். நிறைய போட்டு டப்பால வச்சிருக்கேன். எல்லாம் நீங்களே சாப்பிடுங்க என்று வெகுளித்தனமாக கூறும் தரணியை பார்த்து சிரித்தாள் சந்தியா. என்னக்கா சிரிக்கிறீங்க? ஒன்னும் இல்ல, எனக்கு என்னதான் மோர் குழம்பு பிடிக்குன்றதுக்காக இப்படியா டப்பா நிறைய ஊத்தி வைப்ப? இது எனக்கா இல்ல ஆபீஸ்ல உள்ள எல்லாருக்குமா என்று அந்த மோர் குழம்பு டப்பாவை பார்த்து சிரித்தாள் சந்தியா. அக்கா, இது உங்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இல்ல. சாப்பிட்டு எனக்கு போன் போட்டு சொல்லணும். சரி சரி. ஆமா, காலையில காப்பி குடிச்சியா? ஆமா, டம்ளர்ல ஊத்தி வச்சேன், சூடா இருக்கே அப்புறம் குடிக்கலான்னு. அடடா, மறந்துட்டுங்கா என்று கிச்சனுக்கு ஓடினாள். அவள் பின்னால் சென்ற சந்தியா அந்த ஆறி போய் எடுக்கட்டிருந்த காப்பியை பார்த்து தரணியின் தலையில் லேசாக குட்டினாள். கழுத, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றேன், காலையிலே எங்களுக்கு காப்பி கொடுக்கும் போதே உக்காந்து நிதானமா நீயும் குடின்னு. அக்கா, நீங்களும் ஐயாவும் கிளம்புறதுக்குள்ள சாப்பாடு டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணணும். அதுதான். அதுக்கு என்னம்மா, நானும் கூட வந்து செய்யறேன். அதெல்லாம் முடியாது. எங்க அக்காக்கு எல்லாம் நான் தான் செய்யணும். பாவம், நீங்களே காலையில எழுந்து அரைகுறையா சாப்பிட்டு அந்த பஸ்ல அறக்க பிறக்க ஓடுறீங்க. அதோட சாயங்காலம் 7 மணிக்கு தான் வர்றீங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஃபுல்லா ரெஸ்ட் தான். ஆனா நீ அப்படியா சொல்லு? பொழுதன்னைக்கும் வீட்டுல வேலை செய்யற. என்ன ஒரு கிண்ணத்தை கூட அப்படி எடுத்து வைக்க விட மாட்டேன்ற. எனக்கு வர வர சுத்தமா சமையலே மறந்துடும் போல இருக்கு என்று சிரித்தாள் சந்தியா. போங்கக்கா என்று சிரித்து கொண்டே உள்ளே ஓடினாள் தரணி. என்ன சந்தியா, காலையில அவளை தூக்கி வச்சு கொஞ்ச ஆரம்பிச்சிட்டியா என்று கூறிக்கொண்டே டையை கட்டி கொண்டு வெளியே வந்தான் ரகு. என்னங்க, நான் அவளை கொஞ்சிட்டேன். பாவம் சின்ன பொண்ணு, அம்மா அப்பா யாரும் இல்லாத அனாதை பொண்ணு. இங்க வந்ததுல இருந்து நாம தான் கதின்னு இருக்கா. அவ வந்ததுல இருந்து நாமளும் நிம்மதியா தானே இருக்கோம். கடைக்கு போறதுல இருந்து வீட்டுல சமைக்கிற வரைக்கும் எல்லாம் அவளே பாத்துக்கிறா. கையும் ரொம்ப சுத்தம், நம்பிக்கையான பொண்ணு. அதை விட நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கா. ஆமா, சும்மா பாசமா இருக்காளா? நீ அவளுக்கு அந்த அளவுக்கு செய்யற. என்னவும் சொந்த தங்க மாதிரி. அவளுக்கு புது ட்ரெஸ் வாங்கி வந்து அப்பப்ப கொடுக்கறதும், ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறதும், ஷாப்பிங் கூட்டிட்டு போறதுன்னு அவ பேர்ல பேங்க்ல வேற பணத்தை போடுற. அதுதான் பாசமா இருக்கிறா. இதோ பாரு சந்தியா, வேலைக்காரங்களை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும் சொல்லிட்டேன். ஏங்க, அவங்களும் மனுஷங்க தானே. இதோ பாரு, இந்த விதண்டாவாதெல்லாம் என்கிட்ட பேசாத. சரி, இன்னைக்கு எங்க சித்தப்பா வர்றாரு என்று வெளியே சென்று ஷூவை எடுத்து போட ஆரம்பித்தான் ரகு. என்னங்க, உங்க சித்தப்பா வர்றாரா? எப்ப? என்கிட்ட சொல்லவே இல்ல என்று சந்தியா கேட்ட கேள்விக்கு நிமிர்ந்து அவளை முறைத்தவன், அதுதான் இப்ப சொல்றேன் இல்ல, அப்புறம் என்ன? ஏங்க, அவர் வர்றது உங்களுக்கு எப்ப தெரியும்? நேத்து போன் போட்டாரு. அப்ப என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்ல. காலையில தரணி சாப்பாடு செய்யும் போது அவருக்கும் சேர்த்து செஞ்சிருப்பா இல்ல. ஏய், அதனால என்ன இப்ப? திரும்பவும் செய்யட்டும் என்று அவன் கத்தியதை கேட்டு வாசலுக்கு ஓடி வந்த தரணி, அக்கா, அதனால என்னக்கா? நான் திரும்பவும் சாப்பாடு செஞ்சிடறேன். மோர் குழம்பு எனக்காக எடுத்து வச்சது இருக்கு, அதை நான் அவருக்கு வச்சிடுவேன். பொரியல் தான் கொஞ்சம் இருக்கு, அது அவருக்கு பத்தாது. தோ இப்ப போய் வேற ஏதாவது ஒரு காயை போட்டு பொரியல் பண்ணிடுவேன். அப்புறம் சாதம் மட்டும் தானே, அது வடிச்சுக்கலாம். இதுக்கு போய் அது இல்ல தரணி, அடுத்த மாசம் எக்ஸாம் வருது. அதுக்கு இன்னும் நீ படிக்கணும் இல்ல. காலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டா அப்புறம் உட்காந்து படிக்க சரியா இருக்கும் இல்ல என்ற சந்தியாவை பார்த்த ரகு, ஆமா, இப்ப இவ படிச்சுட்டு கலெக்டர் வேலைக்கா போறா? ஏய் தரணி, எங்க சித்தப்பாக்கு உடம்பு சரியில்லை, பாவம் முட்டி வலியால ரொம்ப அவசப்படுவாரு. இப்ப பஸ்ல வேற அவ்வளவு தூரம் வராரு. அதனால அவருக்கு வெது வெதுப்பா தண்ணிய வச்சு கால்ல ஒத்தடம் கொடுக்கணும், சரியா என்றான். சரிங்க ஐயா என்றாள் தரணி. இந்த ஐயா கொய்யான்னு கூப்பிடாத, சார்னு கூப்பிடுன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்றேன் என்று அவளை முறைத்து விட்டு பேக் எடுத்து கொண்டு கிளம்பினான் ரகு. அவன் சென்றதும், சரி தரணி, நானும் கிளம்புறேன், நேரமாகுது. அந்த 8 மணி பஸ்ஸை விட்டா அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடும். சரி, நீ சாப்பிட்டு உக்காந்து படி என்ன. பாத்து வீட்டை பூட்டிக்க. யாராவது வந்தா ஜன்னல்ல பாத்துட்டு அப்புறம் கதவை தர, டக்குன்னு திறக்காத. நான் ஆபீஸ் போனதும் போனை போடுறேன், மாமா வந்ததும் எனக்கு போனை போடு, சரியா என்று அவளுக்கு ஜாக்கிரதைகள் கூறிவிட்டு ஆபீஸுக்கு புறப்பட்டாள் சந்தியா.
2 வருடங்கள் முன்பு சந்தியா அவளின் பெரியப்பாவை பார்க்க மயிலாடுதுறை சென்றிருந்த போதுதான் தரணியை முதலாக அங்கே சந்தித்தாள். தாய் தந்தை யாரும் இல்லாத அவளை தங்கள் வீட்டில் அடைக்கலம் கொடுத்து ஆதரித்து வந்தனர் அவளது பெரியப்பாவும் பெரியம்மாவும். 12வது வரை படித்திருந்த தரணி அதற்கு மேல் தனது சொந்தக்காரர்களின் ஏச்சு பேச்சுகளை சகிக்க முடியாமல் இனி யாருக்கும் தான் பாரமாக இருக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்து சந்தியாவின் பெரியப்பாவிடம் வந்து வீட்டு வேலையில் சேர அவளது சுட்டித்தனத்தையும் சுறுசுறுப்பையும் பார்த்து அவளை தங்கள் வீட்டில் ஒரு குழந்தையாகவே பார்த்து வந்தனர். சந்தியா அங்கு சென்றதிலிருந்து அக்கா அக்கா என்று சந்தியாவை சுற்றி சுற்றி வருவதும் அவளுக்கு தேவையான வேலைகளை செய்வதும் கைக்கு கை அனைத்தையும் எடுத்து கொடுப்பதும் என அவள் அந்த வீட்டில் அழகாக வளைய வருவதை பார்த்து சந்தியாவிற்கு தரணியை மிகவும் பிடித்து விட்டது. இவ்வளவு சூட்டிகையான பெண்ணை விட்டு விட்டு போக அவளுக்கு மனமில்லாமல் தன்னுடன் அழைத்து செல்கிறேன் என்று பெரியப்பாவிடம் கூற அவர்களும் சம்மதம் தெரிவித்தனர். என்னுடன் வருகிறாயா என்று சந்தியா கேட்டதும் டக்கென்று சம்மதம் கொடுத்த தரணியை பார்த்து ஆசையுடன் அவளை தன்னோடு அழைத்து வந்தாள். இங்கு வந்ததிலிருந்து அவள் சந்தியாவையும் ரகுவையும் ஒரு வேலையும் செய்ய விடாமல் அனைத்தும் எடுத்து கட்டி கொண்டு செய்து வந்தாள். சந்தியா ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுத்தால் கற்பூரம் போல் அவள் டக்கென பிடித்துக் கொள்வதால் அவளை மேற்கொண்டு படிக்க வைக்க விரும்பி கரஸ்பான்ஸில் அவளை பிகாம் சேர்த்து விட்டாள். மாலையில் சந்தியாவை அவளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாள். தரணியும் ஸ்ரத்தையாக படித்து வந்தாள். சின்ன பெண்ணை அதிக வேலைகள் வாங்குவது அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. எனவே வேலைக்கு செல்வதற்குள் துணிகளை மிஷினில் போட்டு காய வைப்பதும் இரவில் அவளை படிக்க சொல்லிவிட்டு சந்தியாவை டிஃபன் செய்வதும் என இருந்தாள். ஆனால் இதெல்லாம் ரகுவிற்கு சுத்தமாக பிடிக்காமல் இருந்தது. தரணியை ஒரு வேலைக்காரியாக மட்டுமே பார் என்று அவளுக்கு அடிக்கடி கூறி கொண்டு வந்தான். தரணியையும் சிடுசிடு என்று முகம் காட்டுவதும் அவளிடம் அதிக வேலைகள் வாங்குவதும் என இருந்தான். ஆனால் அந்த வெகுளி பெண் அதை ஒன்றும் பெரிதாக நினைக்காமல் அவர்கள் மீது நன்றியுடனும் பாசத்துடனும் பழகி வந்தாள். அன்று மாலை வீட்டிற்கு வந்த சந்தியா சோஃபாவில் அமர்ந்திருந்த சண்முகத்தை பார்த்தாள். வாங்க மாமா, எப்ப வந்தீங்க என்று கேட்டுக்கொண்டு அவையின் கால்களுக்கு வெந்நீர் ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்த தரணியை பார்த்து, தரணி இந்தா இதை எடுத்துட்டு போய் உள்ள வெயி என்று அவளிடம் காய்கறி பையை கொடுத்து விட்டு அங்கிருந்த சிங்கிள் சோஃபாவில் அமர்ந்தாள். வாமா சந்தியா, எப்படி இருக்க? வேலையெல்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப டயர்டா இருக்க போல இருக்கே என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தரணி அவளுக்கு காப்பி எடுத்து வந்து கொடுத்தாள். அதை வாங்கி கொண்ட சந்தியாவை பார்த்த சண்முகம், இந்த பொண்ணு ரொம்ப நல்ல குழந்தை, என்னம்மா சுறுசுறுப்பா வேலை பாக்குறா, எங்கம்மா பிடிச்ச இந்த குட்டிய என்றார் சிரித்து கொண்டு. சந்தியா சிரித்து கொண்டே தரணியை பார்த்தாள். அக்கா, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன் என்று உள்ளே சென்றாள் தரணி. அப்புறம் மாமா, ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க என்றால் சந்தியா காப்பியை குடித்து கொண்டு. எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா, ஆனா இந்த கிழவனை பார்த்தாதான் யாருக்கும் பிடிக்க மாட்டேன்றது. என் மருமகளுக்கு 4 நாள்ல அலர்ஜி. அவங்க அத்தைய கூட வச்சுக்கிறாங்க, ஆனா நான் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அத்தை இதுக்கு ஒன்னும் சொல்றது இல்லையா? எங்க, அவளுக்கு பசங்க வீட்டுல ராஜ மரியாதை கிடைக்குது, அவளை அவங்க தாங்குறாங்க, அதனால என்ன கண்டுகிறது இல்ல. சின்ன வயசுல இருந்தே அந்த பசங்களுக்கு எல்லாம் அவங்க அம்மா தான். நான் பெரும்பாலும் வெளியிலேயே இருப்பேன், என் வேலை அப்படி, அதனால அவங்களுக்கு என் மேல பாசம் இல்ல. அவங்க அம்மா தான் அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களாம், அதனால அவ தான் வேணும்னு நினைக்கிறாங்க. இருந்துட்டு போகட்டும், என் அண்ணன் பையன் என்ன போலதான், குணத்திலயும் சரி உருவத்திலயும் சரி. அதனால தான் அவனை எங்க அண்ணன் இறந்ததும் நானே என் கூட வச்சுட்டு வளர்த்து வந்தேன். இப்பதான் ரிட்டையர்ட் ஆனதும் நான் கும்பகோணம் போனது. இப்பயாவது பொண்டாட்டி பிள்ளைங்க கூட இருக்கலான்னு நினைச்சா அதுங்க என்கிட்ட ஒட்டுறது இல்ல. அதுதான் என் அண்ணன் மகன் கூடவே காலத்தை தள்ளிலான்னு வந்துட்டேன் என்றார் பெருமூச்சு விட்டு கொண்டு. அதுக்கு என்ன மாமா, எனக்கும் அம்மா அப்பா இல்ல, என்னை வளர்த்தது எல்லாம் எங்க பெரியப்பாவும் பெரியம்மாவும் தான். எங்க பெரியப்பாவும் போன வருஷம் போய் சேர்ந்துட்டாரு. எங்க பெரியம்மா அமெரிக்கால இருக்கிற அவங்க பையன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால எனக்கும் யாரும் இல்ல, அவருக்கும் அம்மா அப்பா யாரும் இல்ல. அதனால எங்களுக்கு பெரியவங்களா வீட்டுல இருந்து நீங்க தான் வழி நடத்தணும் என்றாள் சந்தியா. என்ன இருந்தாலும் உன்னை போல வராதுமா என்றார் சண்முகம் சந்தியாவை பார்த்து புன்னகை செய்து கொண்டு. அன்றிலிருந்து சண்முகத்தை மிகவும் அன்பாக பார்த்து கொண்டனர் ரகுவும் சந்தியாவும். சித்தப்பா மீது அதிக அன்பு கொண்டிருந்த ரகு அவருக்கு தனி அறை தயார் செய்து கொடுத்தான். அதில் அவருக்கு கட்டிலும் அதில் காஸ்ட்லியான மெத்தையும் டிவி, அவர் வாக்கிங் போங்க ட்ரெட்மில் என அனைத்தும் சகல வசதிகளுடன் அவருக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தான்.
சண்முகமும் எப்பொழுதும் கட்டிலில் படுத்துக் கொண்டு செல்லி பார்ப்பதும் டிவி பார்ப்பதும் வேளா வேலைக்கு தரணி கொடுக்கும் காஃபி டிஃபன் சாப்பாடு என சாப்பிட்டு விட்டு படுத்துக் கொள்வதும் இரவு ஆனால் வெந்நீர் வைத்து தரணியை காலில் ஒத்தடம் கொடுக்க சொல்லி ஒத்தடம் வைத்துக் கொண்டு அவள் கால் அமைக்கி விட அப்படியே தூங்கி விடுவதும் என இருந்தார். பெரியவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் அவரை நன்கு கவனித்துக் கொள்ளுமாறு சந்தியாவும் அன்போடு தரணியிடம் கூற அவளும் அமைதியாக அனைத்து வேலையிலும் செய்து வந்தாள். 1 மாதம் சென்றது. இப்பொழுதெல்லாம் தரணி மிகவும் சோர்ந்து காணப்பட்டாள். எப்பொழுதும் மாலை சந்தியா வந்ததும் அவளுடன் கொஞ்ச நேரம் அரட்டை அடிப்பதும் அன்று ஆபீஸில் நடந்ததை சந்தியா கூற அதை கேட்டுக்கொண்டு சிரிப்பதும் பிறகு அவளை பாடம் கற்றுக் கொடுக்க அடம் பிடிப்பதும் என சுறுசுறுப்பாக இருப்பவள் இப்பொழுதெல்லாம் மாலை சந்தியாவிடம் சரியாக பேசாமல் தனியாக போய் அமர்ந்து கொள்வதும் நேரம் கிடைக்கும் போது மாடியில் சென்று டேங்கின் அடியில் அந்த சூடான தரையில் படுத்து தூங்கி விடுவதும் என இருந்தாள். இதையெல்லாம் பார்க்க பார்க்க சந்தியாவிற்கு குழப்பமாக இருந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ரகுவும் சந்தியாவும் வீட்டில் இருந்தனர். சண்முகம் ரூமில் கட்டிலில் படுத்துக் கொண்டு செல்லை பார்த்து கொண்டிருந்தார். மாடியில் துணிகளை காய போட்டு வந்த தரணியை அழைத்தாள் சந்தியா. என்னக்கா என்று அமைதியாக வந்த தரணியிடம், இந்தா இந்த சூப்பை மாமாக்கு கொடுத்துட்டு வா, அவருக்கு நேத்துல இருந்து தொண்டை கரகரன்னு இருக்கான், அதுதான் சாரு சிக்கன் வாங்கி வந்தாரு, சூப்பு வச்சேன் எடுத்துட்டு போய் குடுமா என்று அவள் கையில் அந்த சூடான சூப்பை கொடுத்தாள் சந்தியா. அதை வாங்கிய தரணி அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். என்ன தரணி, ஏன் நின்னுட்டு இருக்கிற, கொண்டு போய் குடு என்று குக்கரை எடுத்து அடுப்பில் வைத்தாள். அக்கா நீங்களே எடுத்துட்டு போய் கொடுத்துடுறீங்களா என்றாள் தரணி மெலிதாக. அவளை ஆச்சரியமாக பார்த்த சந்தியா, என்ன ஆச்சு உனக்கு, நீ வந்து இத்தனை நாளையில நான் சொன்ன வேலைக்கு மறுப்பு சொல்லி இப்பதான் பாக்குறேன் என்றாள் அவளை சந்தேகமாக பார்த்து கொண்டு. இப்பதான் பாக்குறேன் இல்ல, இனிமேலும் பார்த்துக்கிட்டேதான் இருக்க போற பாரு என்று கூறிக்கொண்டு சூப்பு குடித்த டம்ளரை தொப்பென்று ஷிங்கில் எடுத்து வந்து போட்டுவிட்டு அவளை முறைத்து கொண்டே வெளியே சென்றான் ரகு. அவன் அவ்விதம் பேசுவதும் தரணியும் இவ்வளவு சொல்லியும் அமைதியாக நிற்பதும் எல்லாம் சந்தியாவிற்கு காரணம் புரியாமல் எரிச்சலை ஏற்படுத்த அந்த மொத்த கோபத்தையும் தரணியிடம் காட்டினாள். ஏய் எடுத்துட்டு போய் குடு என்று அவளை முகம் காட்ட அமைதியாக உள்ளே சென்ற தரணி சற்று நேரத்தில் கடகடவென படிகளில் ஏறி செல்வதை பார்த்து கொண்டு வெளியே வந்தாள். உள்ளே எட்டி பார்த்தாள். சண்முகம் அமைதியாக கட்டிலில் படுத்துக் கொண்டு செல்போன் பார்த்து கொண்டிருக்க ரகு வண்டி எடுத்துக்கொண்டு ஹேர் கட் செய்ய சென்று விட்டான். கதவை லேசாக சாத்தி விட்டு மாடிக்கு சென்ற சந்தியா அங்கே டேங்கின் கீழே வெயிலில் அமர்ந்து கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருந்த தரணியிடம் சென்றாள். காலடி சத்தம் கேட்டு டக்கென தலையை நிமிர்த்தி பார்த்த தரணி தன் அருகில் நின்று கொண்டிருந்த சந்தியாவின் காலில் விழுந்து கதற ஆரம்பித்தாள். ஒன்றும் புரியாமல் அமைதியாக அவளை அழைத்து கொண்டு அங்கிருந்த அறைக்கு சென்ற சந்தியா அவளை அங்கிருந்த சேரில் அமர வைத்து விட்டு ஃபேனை போட்டாள். கதவை தாழ் போட்டு விட்டு அவள் அருகில் மற்றொரு சேரை இழுத்து போட்டு கொண்டு அமர்ந்தாள். ஏய் செல்லம், இங்க பாரு, என்ன பாரு என்று அவள் முகத்தை திருப்பி கலைந்திருந்த அவள் தலைமுடியை சரி செய்தாள். அக்கா என்று அவளின் கைகளில் முகத்தை புதைத்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள் தரணி. ஏய் செல்லம், உன்னை திட்டினதுக்கு என்னை மன்னிச்சுடு என்று சந்தியா கூறுவதற்குள் அக்கா என்று அவள் வாயில் கையை வைத்து முடினாள் தரணி. அவளின் கைகளை மெதுவாக இழுத்த சந்தியா அவளை சந்தேகமாக பார்த்து, தரணி அப்ப நான் திட்டினதுக்கு நீ அழலியா என்றாள். இல்லை என்பது போல் தலையை ஆட்டினாள் தரணி. அப்ப உனக்கு என்ன பிரச்சனை, கொஞ்ச நாளா நானும் பாக்குறேன், நீ முன்ன போல இல்ல, என்ன ஆச்சுமா, உனக்கு உங்க அம்மா அப்பா ஞாபகம் ஏதாவது வந்துதா, இல்ல சார் உன்னை ஏதாவது சொல்றாரே அதுக்கு கோச்சுக்கிறியா என்றாள் அவள் கன்னத்தை பிடித்து கொண்டு. இல்லக்கா, அவர் என்ன அடிச்சாலும் நான் உங்களுக்காக வாங்கிப்பேன், அந்த அளவுக்கு நான் விட மாட்டேன். சரி அது இருக்கட்டும், அப்ப வேற என்ன பிரச்சனை உனக்கு, எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லுடா கண்ணு என்றாள் சந்தியா. அக்கா அக்கா அது அது என்னடா செல்லம் சொல்லு. அக்கா நான் ஊருக்கு திரும்ப போயிடுறேன்க்கா என்றாள் தரணி தேம்பிக் கொண்டு. என்ன ஊருக்கு போறியா, அங்க எங்க போவ, ஏன் என்ன பிடிக்கலையா உனக்கு? அக்கா உங்களுக்காக தான் நான் எல்லா கொடுமையும் பொறுத்துக்கிட்டு சும்மா இருந்தேன், ஆனா இதுக்கு மேல என்னால முடியாது. ஏய் என்னடி சொல்ற, கொடுமைய பொறுத்துக்கிட்டியா, இப்ப புரியுற மாதிரி சொல்ல போறியா இல்லையா என்று பதறினாள் சந்தியா. அக்கா
உங்க மாமா அதுதான். அந்த சண்முகம் ஐயாவை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு என்றாள் விம்மி கொண்டு. பயமா இருக்கா? அவரை பார்த்தா? அவர் என்ன பண்ணாரு? அவரை பார்த்து ஏன் பயப்படுற? அவரே ஒரு பேஷண்ட். அக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவர் நீங்க போனதும் நல்லாதான் இருக்காரு. நல்லா பாட்டு படிக்கிட்டு செல்ல பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்காரு. நீங்களும் சாரும் வரும்போது ஒன்னும் முடியாத ஒரு மாதிரி படுத்துக்கிறாரு. இதனால உனக்கு என்ன பிரச்சனை? அக்கா, அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. அவர் இங்க வந்த முத நாளே என்னை தொட்டு தொட்டு பேசினாரு. நானும் சரி பெரியவர் தானே அப்படின்னு பெருசா எடுத்துக்கல. ஆனா போக போக என்னை கட்டி பிடிக்கிறதும் கைய பிடிச்சு இழுக்கிறதும் மதியம் சாப்பாடு வைக்கும் போது கண்ட இடத்துல தொட்டு தொட்டு பேசுறதுன்னு என்னை தொல்லை பண்றாரு. நான் அவரை பிடிச்சு தள்ளிட்டு வெளியில ஓடி வந்துடுவேன். இங்க வந்து இந்த மாடியில தான் உக்காந்துடுவேன். உள்ள ரூம்ல கூட உட்கார மாட்டேன். ஏன்னா அப்படிதான் ஒரு வாட்டி நான் இந்த ரூம்ல உட்காந்து படிக்கும் போது உள்ள வந்து கதவை சாத்திட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டாரு. நான் அவரை தள்ளி விட்டுட்டு ஓடிட்டேன். அதனால வெயில்னு கூட பார்க்காம இந்த டேங்க்கு கீழே தான் உட்காந்துட்டு இருப்பேன் என்றாள் அழுது கொண்டே. ஏய், எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல என்றாள் சந்தியா அதிர்ச்சியாக. அக்கா, என்னை பார்த்தா ஏற்கனவே சாருக்கு பிடிக்காது. இப்போ இதெல்லாம் சொன்னா சார் உங்ககிட்ட சண்டை போடுவாரு. நீங்களும் அந்த ஐயா கிட்ட பாசமா இருக்கீங்க. அதனாலதான் எனக்கு அவரை பத்தி சொல்ல பயமா இருந்தது. ஆனா இதுக்கு மேல என்னால முடியாது. ஏன்னா என்று அவள் மீண்டும் விம்ம ஆரம்பித்தாள். என்னாச்சு? என்னம்மா என்று பதறினாள் சந்தியா. நேத்து அவர் உள்ள படுத்துட்டு டிவில ஏதோ படம் பார்த்துட்டு இருந்தாரு. நான் உள்ள சமைச்சிட்டு இருந்தேன். அப்ப என்ன கால் வலியா இருக்கு, கொஞ்சம் கால் அமைக்கி விடுன்னு கூப்பிட்டாரு. நானும் பிடிக்காம உள்ள போனேன். ஆனா அவரு கத்திக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் நான் போனதும் என்ன கட்டுல உட்கார வச்சுட்டு என் மடி மேல காலை போட்டுக்கிட்டாரு. அப்ப டிவில ஓடிட்டு இருந்த படத்தை பாரு பாருன்னு சொன்னாரு. அத பார்த்தேன். அதுல என்று அவள் தோள் மீது சாய்ந்து கொண்டு அழ ஆரம்பித்தாள் தரணி. அதை புரிந்து கொண்ட சந்தியா, சரி அப்புறம் என்ன ஆச்சு? அந்த படத்துல வர மாதிரி நாம சந்தோஷமா இருக்கலாமா? இன்னைக்கு நைட்டு ரகுவும் சந்தியாவும் தூங்கினதும் என் ரூமுக்கு வா, நான் உனக்கு எல்லாம் சொல்லி தரேன், அப்புறம் உனக்கு பிடிக்கும்னு என்னனோ தப்பு தப்பா பேசுறாரு. இது உங்ககிட்ட சொன்னா அவர் பணத்தை திருடிட்டேன்னு சார்கிட்ட சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு மிரட்டுறாருக்கா என்றாள். சந்தியா அவளை அணைத்து கொண்டு அமைதியாக அமர்ந்தாள். அவள் கண்கள் நெருப்பை கக்கி கொண்டிருந்தது. அது அவளின் நெஞ்சில் எரிந்து கொண்டிருந்த தீயின் தணல் தான். சற்று நேரம் கழித்து அவளை அந்த அறையில் விட்டு வெளியே சென்று போனில் பேசிவிட்டு வந்தாள் சந்தியா. பிறகு தரணி அழைத்து கொண்டு கீழே சென்றாள். அவர்களை பார்த்த ரகு எரிச்சல் அடைந்தான். ஏய், 2 பேரும் எங்க போனீங்க? ஏய் தரணி, எங்க சித்தப்பாக்கு கால் வலின்னு அவசரப்படுறாரு. அவருக்கு ஒத்தடம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, எங்க போன என்றான் அவளை முறைத்து கொண்டு. ஏன், உங்க சித்தப்பாக்கு கால்ல தானே வலி, கை நல்லா தானே இருக்கு. அப்படி இல்லைன்னா நீங்க உங்க பாசமான சித்தப்பாக்கு ஒத்தடம் கொடுக்க வேண்டியது தானே. ஏன், சின்ன பொண்ணு ஒத்தடம் கொடுத்தாதான் உங்க சித்தப்பாக்கு நல்லா இருக்குமா என்றாள் சந்தியா அவனை அலட்சியமாக பார்த்து கொண்டு. ஏய், என்ன திமிரா? வேலைக்காரி எதற்கு என்ன பேசுற என்று எகிரினான் ரகு. சண்முகத்தின் முகம் மாறியது. ரகு, இருப்பா, எனக்காக நீங்க சண்டை போட வேண்டாம். இந்த அனாதைக்கு சொந்த பொண்டாட்டி பிள்ளைங்களே ஆதரவு தரல, அப்புறம் பொண்டாட்டி கிட்ட நான் எப்படி இதெல்லாம் எதிர்பார்க்கறது என்றார் பரிதாபமாக. ஆமா, எப்படி ஆதரவு கொடுப்பாங்க? மருமக பாத்ரூம்ல குளிக்கும் போது எட்டி பாக்குறது, பக்கத்து வீட்டு பொண்ணு அமக்கலம் பண்றதுன்னு இருந்தா எப்படி ஆதரிப்பாங்க? சின்ன வயசுல நீங்க வேலை விஷயமா வெளியில போனீங்க. குடி கும்மாளம், நாளுக்கு ஒரு பொம்பளை, இப்படி நீங்க சுத்துறதுக்கு உங்க பொண்டாட்டி ஒத்துக்கல. அதனால வேலை விஷயமா வெளியில போறேன்னு சொல்லிட்டு கட்டுன பொண்டாட்டி பிள்ளைங்கள அம்போன்னு விட்டுட்டு இங்க வந்து ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு, சே, அத சொல்ல கூட எனக்கு நாக்கு கூசுது. இதுல உங்க பொண்டாட்டி இப்பதான் போன்ல என்கிட்ட சொன்னாங்க. ஏய், என்னடி விட்டா ஓவரா பேசுற? எங்க சித்தப்பா பொம்பளைங்க விஷயத்துல வீக்குதான், அது எனக்கே தெரியும். அதனால என்ன இப்ப? எங்க சித்தப்பாவை எதிர்த்து பேசுன அவங்க பொண்டாட்டியவே அடிச்சு போட்டு வந்துட்டாரு. நீ என்ன அவரை கேக்குற? அவர் ஆம்பளை என்றான் ரகு திமிராக. அந்த திமிர்ல தான் இப்ப அம்போன்னு நிக்கிறாரு.
கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை அவங்க வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு நல்ல நிலைமையில அவங்க இருக்கும் போது இவர் எப்படி சேர்த்துப்பாங்க? அப்படியும் போனா போகுதுன்னு சேர்த்துக்கிட்டா இவர் அங்க சும்மா வந்தாரு. அதனாலதான் அவங்க துரத்தி இருக்காங்க. அதனால இங்க வந்து இந்த குழந்தை கிட்ட சே இதெல்லாம் ஒரு மனுஷனா என்று சண்முகத்தை பார்த்தாள் சந்தியா. இதோ பாரு, நாங்கெல்லாம் ஆம்பளைங்க அப்படிதான் இருப்போம். என்ன இப்ப வேலைக்காரி கழுது தானே, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அவளை வெளியில போக சொல்லு என்றான் ரகு. போகதான் போறா, அவ மட்டும் இல்ல நானும் தான் என்றாள் சந்தியா. என்ன வளர்ற, உனக்கு பைத்தியமா? ஆமா, நான் பைத்தியமா தான் இருந்தேன். ஆனா இப்ப தெளிஞ்சிட்டேன். இத்தனை நாளு நீங்க அவளை எரிஞ்சு விழுந்தது, என்ன மதிக்காம இருந்தது, இதெல்லாம் ஏதோ உங்க வேலை டென்ஷனால அப்படி பண்றீங்கன்னு இருந்துட்டேன். ஆனா உங்க மனசுல தான் ஒரு ஆம்பளை, நாங்க என்ன பண்ணாலும் பொம்பளை நீங்க கேட்க கூடாதுன்னு ஒரு அதிகார திமிரு இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த குழந்தைக்கு வந்த நிலைமை நாளைக்கு எனக்கும் உங்க சித்தப்பாவால வராதுன்னு என்ன நிச்சயம்? இந்த பொம்பளை பொறுக்கி வளர்ப்புல வந்த நீங்களும் நாளைக்கு இப்படி நடந்துக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஏய் சந்தியா என்று அவளை அடிக்க பாய்ந்தான் ரகு. அவன் கைகளை பிடித்து தள்ளிய சந்தியா, மிஸ்டர் ரகு. உனக்கு என்னடா மிஸ்டர்? ஏய் ரகு, உனக்கு 1 மாசம் டைம். அதுக்குள்ள என் நகையெல்லாம் நீ வச்சு இந்த வீட்டை வாங்கினியே, அந்த நகையெல்லாம் திருப்பி எனக்கு வச்சு ஆகணும். அதே போல கல்யாண செலவுக்கு என்கிட்ட வாங்கின பணத்தையும் எண்ணி வைக்கணும். இல்லனா என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவனா? இந்த ஏரியா எஸ்ஐ ராஜேஸ்வரி என் கிளாஸ்மேட் தான். அவங்க கிட்ட ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னை உங்க சித்தப்பா கூட உள்ள உட்கார வச்சிருவாங்க. என்ன உங்க சித்தப்பா கூடன்னு சொல்றேன்னு பாக்குறியா? இப்போ உன் சித்தப்பனை கூட்டிட்டு போக ஆளுங்க வருவாங்க. யாரடி வருவாங்க? என்ன பூச்சி காட்டுறியா என்றான் திமிராக. வருவாங்க பாரு, அவங்க மாமியார் வீட்ல இருந்து என்று சந்தியா கூறிக்கொண்டிருக்கும் போதே எஸ்ஏ ராஜி உள்ளே வர சண்முகம் எழுந்து உள்ளே ஓடச் சென்றான். அவனை பிடித்து இழுத்து வரும்படி கான்ஸ்டபிளிடம் கூறிய ராஜி சந்தியாவை பார்த்து, சந்தியா கவலைப்படாத, நான் அவனை பாத்துக்கிறேன். இனி மாமியார் வீட்டுல அவருக்கு காலாமிக்கு விடுவாங்க நல்லா என்றாள் சண்முகத்தை முறைத்து கொண்டு. ரொம்ப தேங்க்ஸ் ராஜி என்றாள் சந்தியா. இருக்கட்டும் சந்தியா. ஆமா, இவதான் அந்த பொண்ணா? பார்க்க அழகா இருக்கா, சின்ன குழந்தை. இவ்வளவு போய் சரி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துடு என்று அவனை இழுத்து கொண்டு வெளியே சென்றாள். அவர்கள் சென்றதும் அசந்து நின்று கொண்டிருந்த ரகுவிடம், என்ன பாக்குற, இப்ப புரியுதா? பொம்பளைங்க சாதுன்னு ஏறி மிதிச்சா என்ன ஆகுன்னு? சாது மிரண்டால் காடு கொள்ளாது. தென்றலா இருக்கிற வரைக்கும் தான் அவ பொறுமையோட அளவு. ஆனா அந்த பொறுமைய சோதிச்சா அந்த தென்றல் புயலா மாற ஒரு நொடி ஆகாது என்று தரணியின் கையை பிடித்து கொண்டு புறப்பட்டாள் சந்தியா. உன்னை நான் நல்லா படிக்க வைக்க போறேன். நீயும் சமுதாயத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். ராஜி போல என்ன போல ஒரு தைரியசாலியா வரணும் என்றாள். கண்டிப்பாக்கா என்று தைரியமாக கூறிய தரணியை பார்த்து பெருமையாக புன்னகை செய்தாள் சந்தியா. இத்துடன் சாது மிரண்டாள் கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.